ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் உலகம். இன்றைக்கி கிறிஸ்பியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 150 கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை 1-2 கிள்ளி அதில் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடான எண்ணெயை அது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டியில் 2 கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சூடு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம கை வச்சு கலக்கிக்கலாம். அதில் 2 குழிக்கரண்டி உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க. உளுந்து மாவு சேர்த்துக்கிட்டா நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா போண்டா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொத்தமல்லி தழை இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் அப்படியே செய்கிறேன். இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இப்படி இருக்கணும். இப்போ கடாயை சூடுபடுத்தி அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு குழிக்கரண்டியை எண்ணெயில் நனைச்சி எடுத்துக்கலாம். அந்த கரண்டியை வச்சு போண்டா சுட்டு எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் 10 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். டீ போடுற டயத்துக்குள்ளே சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா போண்டா வெந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லா உள்ளேயெல்லாம் வெந்து வரும். மெதுவாக இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ போண்டா சூப்பராக வெந்து வந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.